வணக்கம் மாணவ செல்வங்களே. என்எம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காக நம்ம டெய்லியும் மேத்ல இருந்து 90 கேள்வி கேட்பாங்க இல்லையா என்எம்எஸ்க்கு, அதுக்கான கொஷின்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சேட்ல கேட்கக்கூடிய மேத்ஸையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் வீடியோ போடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சயின்ஸுக்கு ஏற்கனவே நேற்று நம்ம ஒரு 10 பாயிண்ட்டை வச்சு இந்த பாயிண்ட்ல இருந்தெல்லாம் அவங்க என்னென்ன கொஷின் கேட்கலான்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு 2வது நாள். அதுலேயே நேற்று பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருந்தேன் இல்லையா. முதல்ல அதுக்கான ஆன்சர்ஸை நான் சொல்லிடுறேன். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. இந்த ஹைட், இந்த இடத்துல தான் நம்ம நேற்று கொஸ்டின் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம், ஹைட் கிடையாது, சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லியிருந்தோம். த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ ட்ரீ கேன் பி மெஷர்டு பை. எதை யூஸ் பண்ணி ஒரு மரத்தோட சுற்றளவை அளவிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம முதல் கேள்வியாக கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அளவு நாடா, மெஷரிங் டேப் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. நீங்கள் நேற்று நம்ம கொஷின் சொன்ன பிறகு ஆன்சர் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கொஷினை டிக் போட்டுக்கோங்க. தப்பாக இருந்ததுன்னா சரியான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 2வது கேள்வி, 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது. இது நம்ம சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ 7 மீட்டர், 1 மீட்டர் 100னா 7 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் வரும்? 700 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை, 700 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்ததான் 3வது கேள்வி. இதில் பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு, சூஸ் த கரெக்ட் ஒன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டராக கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படிங்கிறத வச்சு. எப்பவுமே யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எது பெரிய அளவு இதில் அப்படின்னா, கிலோமீட்டர்ன்றது பெருசு, அதை விட சின்னது மீட்டர், அதை விட சின்னது சென்டிமீட்டர், அதை விட சின்னது மில்லிமீட்டர். நீங்கள் ஸ்கேலில் பார்த்துருக்கலாம் பாருங்களேன். ஒரு பெரிய அந்த எல்லோ கலர் ஸ்கேல்லாம் நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கேல். அதில் இருக்கிற அளவெல்லாம் எதில் இருக்கும்னா சென்டிமீட்டரில் இருக்கும். நம்ம கையில் இருக்கிற ஸ்கேலில் 1 இப்படி போட்டிருக்கோம்ல, இப்படி பார்த்துருப்பீங்க. நம்பர் இங்கே முதல்ல இங்கே 0 ஆரம்பிக்குதுன்னா 1 2ன்னு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் சென்டிமீட்டர். இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அளவு தான் என்னது அப்படின்னா மில்லிமீட்டர். அப்போ சென்டிமீட்டரை விட மில்லிமீட்டர் சின்னது. எது பெருசு? கிலோமீட்டர். எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அந்த பக்கம் தான் பெருசு. கரெக்டாக? அப்போ கிலோமீட்டர் பெருசு, அதோட மீட்டர் சின்னது. மீட்டர் சென்டிமீட்டரோட பெருசு, சென்டிமீட்டர் மில்லிமீட்டரோட பெருசு. ஸோ கிலோமீட்டர், அதுக்கப்புறம் மீட்டர், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மில்லிமீட்டர். இதற்கு பாருங்க, சி தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷன் பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இதை நம்ம ஆல்ரெடி மேத்ஸ்லையும் படிச்சிருப்போம். இங்கே சயின்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்ததான் நான் உங்களுக்கு 4வதாக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு, எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த், லென்த்தோட யூனிட் எஸ்ஐ முறையில் மீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டா? அப்போ மீட்டர். இது 4வது கேள்வி. அடுத்து 5வது கேள்வி, 500 கிராம் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். கரெக்டா? இங்கே கேட்டிருக்கிறது 500, 1000ல் பாதி 500, அப்போ 1ல் பாதி அரை. ஸோ 500 கிராம்ங்கிறது அரை கிலோகிராம்னு சொன்னாலும் கரெக்டு தான். இல்லைனா இதை பாயிண்டில் சொல்லணும்னா 0.500 கிலோகிராம் இப்படி கொடுத்தாலும் கரெக்டு தான். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக 0 இருந்தால் விட்டுடலான்ட்டு கூட. ஸோ 0.5 கிலோகிராம்னு சொன்னாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது இதில் எந்த ஆன்சர் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். ஆஃப்னு போட்டிருந்தாலும், 0.500ன்னு போட்டிருந்தாலும், 0.5ன்னு போட்டிருந்தாலும் ஓகே தான். சரிங்களாமா? ஸோ நேற்று கேட்ட இந்த 5 கேள்வியில் நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களாமா? அடுத்ததான் நம்ம இன்னைக்கு அதே மாதிரி நேற்று சொன்னது மாதிரியே ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது நேற்று மாதிரியே ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம டெய்லி ஹிண்ட்ஸ் 2 இதில் 11th பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, புக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற டாபிக்லேருந்து தான். இதில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். இந்த இயர்லியர் டேஸ் பீப்புள் யூஸ்டு சாண்ட் கிளாக் அண்டு சன்டயல் டு மெஷர் த பேசேஜ் ஆஃப் டைம் டியூரிங் டே டைம். அப்போ அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட எதை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா, மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரம். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? இது 2, சாண்ட் கிளாக் அண்ட் சன்டயல், இது 2த்தையும் அவங்க பகல் நேரத்தில் நேரத்தை கணக்கிட பயன்படுத்தினாங்க. அப்போ ஒரு டவுட் வரும்ல, சரி அப்போ இரவு நேரத்தில் எதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, அதை பற்றி இந்த இடத்துல சொல்லலை. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அவங்க இரவு நேரத்தை கணக்கு பண்ணாங்க. ஓகேவா? அது 11th பாயிண்ட். அடுத்ததை பாருங்க, 12th, ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. எதை அளவிடுறதுக்கு? கடக்கும் தொலைவு. அண்ட் ஓடோமீட்டர் இஸ் எ டிவைஸ் டு யூஸ்டு ஃபார்
இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை அன் ஆட்டோமொபைல். அப்போ கேட்பாங்க, இதே இந்த லைன் அப்படியே சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுவது ஓடோமீட்டர் அப்படிங்கிறது தான். இந்த ஓடோமீட்டர் அப்படிங்கிறது எங்கே சார் இருக்கும், நாங்கள் அதை பார்த்துருக்கோமா அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஓடோமீட்டரை பார்த்துருக்கீங்க. எங்கே அப்படின்னா, 2 வீலர்லையோ 4 வீலர்லையோ போகிறப்ப நீங்கள் வண்டியில் விட போகும்போது வண்டியில் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம்னு அந்த கிலோமீட்டர் காட்டும். கரெக்டாக? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பீடாமீட்டர். நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம், 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம்னு காட்டுது இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்றுத்துல நம்ம எவ்வளோ தூரம் வண்டி டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத காட்டும். கவனிச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். இதில் அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அந்த மீட்டர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். போக 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 இங்கே ஒவ்வொன்றா நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? அந்த மிஷினுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வண்டி ஓடி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? அந்த கடந்த தொலைவை கணக்கிட பயன்படுறது தான் என்னது, ஓடோமீட்டர். இது 12th பாயிண்ட். 13th பாயிண்ட் பாருங்க. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. The metric system or standard set of units was created by the French in 1790. இந்த இடத்துல 2 கேள்வி கேட்க முடியும். என்னது, மெட்ரிக் முறை அலகுகளை உருவாக்கியவர்கள் எந்த நாட்டினர் அப்படின்னு கேட்கலாம். எந்த நாட்டை சேர்ந்தவங்க மெட்ரிக் அலகுகள் முறையை உருவாக்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆன்சர் என்ன, பிரெஞ்சு. நீங்கள் இதுலேருந்து இப்படி தான் தெரிஞ்சுக்கணுமே, கொஸ்டின் அவங்க இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி மெட்ரிக் அலகுகள் முறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 1790. அப்போ இந்த இடத்துல 2 கேள்வி நம்மளால கிரியேட் பண்ண முடியுது பாருங்க. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1790. யார் உருவாக்குனது அப்படின்னு கேட்டால் பிரெஞ்சு நாட்டினர். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி பாயிண்ட் நம்பர் 14. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்ம நீளத்தளவு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல ஸ்கேலு, அதை நம்ம தெரிஞ்சிருப்போம். அதை பற்றி யார் யூஸ் பண்ணாங்கன்ட்டு, ஆனால் அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். எங்கே சொல்லியிருக்காங்க, நம்மளோட 6th புக்லேயே சொல்லியிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. A ruler or scale used nowadays to measure length was invented by William Bedwell in the 16th century. 16ஆம் நூற்றாண்டில் அதை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அறிமுகப்படுத்தினவர் பேர் என்ன, வில்லியம் பெட்வெல். எந்த நூற்றாண்டில், 16ஆம் நூற்றாண்டில். சரிங்களா? அந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர். ஓகேங்களாமா? இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 14வது பாயிண்ட். அடுத்தது 15th பாயிண்ட் பாருங்க. பிரெஞ்சு நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எங்க இருக்கு இந்த படித்தர மீட்டர்? இதுதான் வந்து ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் இதுன்னும் போது ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை அதுபடி தான் சொல்லணும் அப்படின்னும் போது இருக்கும் இல்லையா, ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயம். அது எங்க இருக்கு, அந்த படித்தர மீட்டர் கம்பி எங்க இருக்குன்னா பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸ்ல இருக்கு. மீட்டர் கம்பி, அந்த படித்தர மீட்டர் கம்பி, அந்த மீட்டர் கம்பி. ஏன்னா அடுத்தது ஒன்று சொல்ல போறோம், அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். மீட்டர் கம்பி எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல இருக்கு. அதோடைய நகல் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நகல், அதோட நகல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டில்லியில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆய்வகத்துல இருக்கு. எங்க இருக்கு, டில்லியில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆய்வகத்துல. இதே தான் இங்கிலீஷ்ல சொல்லியிருப்போம் பாருங்க. A standard meter rod made by an alloy of platinum iridium. அது எதால செய்யப்படுதுன்னு கூட கேட்கலாம். எதில் செஞ்சிருக்கிறது, பிளாட்டினம் இரிடியம் இஸ் பிளேஸ்டு அட் த பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் பாரிஸ்ல இருக்கு. அதே மாதிரி நேஷனல் பிசிக்ஸ் லெபார்டரி இன் டெல்லி, நேஷனல் பிசிக்ஸ் லெபார்டரி இன் டெல்லி ஆஸ் எ காப்பி ஆஃப் த மீட்டர் ராட். அதோட காப்பி நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் பிசிக்ஸ் லெபார்டரி, தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் அதோட காப்பி ஒன்று இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 16. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரெஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவுகளுக்கான அலுவலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். ஸோ மேலே சொன்னது 1 மீட்டர் அளவு இருக்கிறத எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல. அதுவே 1 கிலோகிராம் அளவுடைய எடைக்கல்ல எங்க கரெக்ட் அந்த அளவுக்கு எஸ்ஐ அளவுக்கு ஏற்ற மாதிரி எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதே பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய செவ்ரெஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்காங்க. இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 பாயிண்ட். மீட்டர் அளவுகளை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா பாரிஸ்லையும்,
கிலோகிராமுக்கான எடைக்கல் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா செவரஸ் அப்படிங்கிற இடத்துலையும். இது எந்த வருஷத்துல நிறுவனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மட்டும் வருஷம் சொல்லியிருக்காங்க அந்த கிலோகிராம் கல்லுக்கு 1889. அது மாதிரி இது ரெண்டுமே எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆனது. அதே தான் இங்கே இங்கிலீஷ்லையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம புரிஞ்சு முடியுதாமா உங்களுக்கு? சரிங்களா. அடுத்ததா 17th பாயிண்ட் பாருங்க. இது நம்மள ஒரு கொஷினாவே கேட்டிருக்காங்க புக்கில் பொறுத்த வரைக்கும். ஒரு சென்டிமீட்டரில் உள்ள எத்தனை மில்லிமீட்டர் பிரிவுகள் உள்ளன, ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கேலில் பார்த்துருப்போம் பாருங்க. இங்கே 0, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் 1 2 3 4, 5வது ஒரு பெரிய கோடு 6 7 8 9, 10வது வரும்போது 1ன்னு வரும். அப்போது இந்த நடுவில் இருக்கிற அளவுகள் தான் மில்லிமீட்டர் அளவுகள். ஸோ 0க்கு 1க்கு நடுவில் மில்லிமீட்டர் எத்தனை இருக்குது மொத்தம் அப்படின்னா 10. ஸோ 10. நீங்கள் இதை இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்கேலை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி ஒரு மீட்டர் ஸ்கேலில் நீங்கள் இந்த துணிகளை எல்லாம் பார்த்துருக்கலாம். எல்லோ கலரில் பெரிய ஸ்கேல் வச்சுருப்பாங்க, அப்படின்னா ஸ்டீலில் வச்சுருப்பாங்க. ஸ்டீலில் 1லேருந்து 50 வரைக்கும்லாம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? அதில் ஒரு மீட்டர் 50 வரைக்கும் இருக்கிறது வந்து அரை மீட்டர். அப்போ ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். புரியுதான்னு பாருங்கள். ஒரு சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய மில்லிமீட்டர், ஹவு மெனி மில்லிமீட்டர்ஸ் டிவிஷன்ஸ் ஆர் தர் இன் ஏ சென்டிமீட்டர் அப்படின்னா 10. அதே மாதிரி ஹவு மெனி சென்டிமீட்டர் டிவிஷன்ஸ் ஆர் இன் ஏ மீட்டர் அப்படின்னா 100. புரியுதுங்களாமா? சரிங்களா. இது 17வது பாயிண்ட். அடுத்தது பாருங்க பாயிண்ட் நம்பர் 18. இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா இதுலேயும் அவங்க புக்கில் கொடுத்துருக்கிற டேஷ் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். 7875 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது டேஷ் மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா மேத்ஸோட சொல்லியிருந்தோம் 2 பாயிண்ட் தள்ளி 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ரிவர்ஸ்ல இருந்து. அப்போ என்ன கிடைக்கும்னா 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர். அதுவே மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 3 நம்பர் 1 2 3. அப்போது 1 கிலோமீட்டர் 195 மீட்டர். அதே மாதிரி சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும்னா இப்போ தான் சொன்னோம் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். அப்போ 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னவாயிடும் 150 மில்லிமீட்டர். இது இல்லாமல் இன்னொரு 10 மில்லிமீட்டர் இருக்குது. அப்போ 150 ஒரு 10 என்னவாயிடும் 160 மில்லிமீட்டர் 160. 45 கிலோமீட்டர் 33 மீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். கரெக்டாக? இங்கே எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க 45 கிலோமீட்டர். அப்போ இதை மீட்டராக மாற்றணும்னா அந்த 3 0 சேரும். ஸோ 45,000. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்க ஒரு 33. அப்போ 45,033 கூட்டணும் அப்படின்னா 45,033 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஆன்சர். நம்ம புரியுதா? இதெல்லாம் யூனிட் கன்வர்ஷன். கண்டிப்பாக இதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, ஒரு யூனிட்டை கொடுத்துட்டு அதை இன்னொரு யூனிட்டாக மாற்றுறது மாதிரி. சரிங்களா. அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 19. மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசு. எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ப்ரொவைட்ஸ் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் கரெக்ட் அப் டு மில்லிகிராம். ரொம்ப ஒரு மில்லிகிராம் அளவுக்கு கூட நம்ம இதை பற்றி மின்னணு தராசு பற்றி நேற்று சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ரொம்ப மில்லிகிராம் அளவுக்கு கூட எடையை கரெக்டாக அளவிடுறதுக்கு அந்த மின்னணு தராசு பயன்படுது. சரிங்களா. அடுத்ததா 20th பாயிண்ட். இது பொறுத்துக்க டாபிக் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் பேக் சைடில் இருக்கிறது தான். அதை தான் எடுத்து நான் 20th டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். இதை பார்த்தோன்னா நமக்கு 2 நாள் வீடியோவும் முடியுது. அதோட சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனில் இவ்வளோ தான் மொத்தமே விஷயங்கள் இருக்குது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும் பாருங்க. சரிங்களா. 20வது பாயிண்ட் பொறுத்துக்கவா கேட்டிருக்கோம் பாருங்க. முன்கையின் நீளம் லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம். இது நம்ம எதை வச்சு அளப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை வச்சு அளப்போம்னா இப்போ இந்த முழம் போடும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, பூ வாங்கும்போதெல்லாம் அதை முன்கையை வச்சு தான் நம்மளுடைய கையை வச்சு தான் அளப்பாங்க. கரெக்டாக? ஸோ லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் வந்து கியூபிட், முழம் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு இப்போ கூட பார்த்தோமே, நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர். அடுத்தது நேனோ அப்படிங்கிறது 10⁻⁹. நேனோங்கிறது என்னது 10⁻⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் செகண்ட். கிலோ, 1 கிலோ அப்படிங்கிறது 10⁻³ மீட்டர். ஸோ அதனால கிலோங்கிறது 10⁻3. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மொத்தத்தையுமே கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மாற்றி மாற்றி. இப்போ 1க்கு எது கரெக்டாக இருக்குது ஊ. அப்போ அவங்க 1க்கு ஊ. அடுத்ததா 2 நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர். 2க்கு ஆ. அடுத்ததா 3 நேனோ. நேனோங்கிறது 10⁻⁹ இ. அடுத்ததான் 4 காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி ஆ. 5 கிலோன்றதுக்கு 5வதுக்கு இ 10⁻3. இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் மாற்றி 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 இது கரெக்டான ஆன்சர். அவங்க இதில் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து எதுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா
முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரியுதுங்களாமா? ஸோ இதோட சயின்ஸோட நம்ம பாயிண்டாக பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் 20 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் முடிச்சிருக்கேன். அடுத்ததா நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நேற்று மாதிரியே ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ சொன்னதுலேருந்தே 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர், இது ஃபர்ஸ்ட் கொஷின். ரெண்டாவது 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். இப்போ நம்ம நடத்துறத கவனிச்சிருந்தாலே ரொம்ப ஈஸியாக அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிடலாம் இல்லையா? அடுத்ததா 3வது கேள்வி, நிறையின் SI அலகு என்ன? வாட் இஸ் த SI யூனிட் ஃபார் மாஸ்? மாஸுக்கான யூனிட். அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடு. ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நேனோமீட்டர். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நேனோமீட்டர். படிக்கும்போதே உங்களுக்கு இதில் எது வித்தியாசமானதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். கரெக்டா? அடுத்தது 5வது கேள்வி, SI என்பதன் விரிவாக்கம் என்ன? இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் SI யூனிட் SI யூனிட்னு. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SI சிஸ்டம்? இல்லை தெரியல சார், டவுட்டாக இருக்குது அப்படின்னா நேற்று வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த SI சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்படி இல்லைனாலும் தேடுங்க. தேடி இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸையும் இதில் மாதிரி இன்னும் அடுத்தடுத்த சயின்ஸ் லெசன்லேருந்து என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.